ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளா? பிடி வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மனம் திறந்து பேச போகிறார் செங்கோட்டையன் 5ஆம் தேதி. இன்னைக்கு செங்கோட்டையன் மனம் திறந்து பேசியிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் அதிமுக வட்டாரங்களிலே எழுந்திருக்கு. என்ன பேச போகிறாருன்னு ஒரு ஆர்வமாக இருந்தாங்க. என்ன பேசியிருக்காருங்கிற ஒரு விமர்சனத்துக்கு உள்ள வந்துட்டாரு செங்கோட்டையன்னே சொல்லலாம். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் செங்கோட்டையனுடைய கருத்தாக இருக்குது. இதுதான் பிரதானமாகவும் அவர் பேசக்கூடிய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மிக முக்கியமான கருத்துக்களாக பார்க்கப்பட்டுச்சு. இதையும் கடந்து செங்கோட்டையன் என்ன பேச போகிறாரு, அரசியல் வட்டாரத்தில் வேற என்ன பரபரப்பை கிளப்ப போகிறாரு, பெரிய எதிர்பார்ப்பு அரசியல் களத்திலையும் இருந்துச்சு, அதிமுகலையும் இருந்துச்சுங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஏற்கனவே ஓபிஎஸ் பாஜக கூட்டணியிலேருந்து நான் வெளியே வரேங்கிற தகவலை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் நானும் பாஜகலேருந்து வெளியே வரேங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்தார். ஆனால் டிடிவி சொல்லக்கூடிய நேரத்தில் அதிமுக ஒன்றிணைப்பதில் அமித்ஷா தோல்வி அடைந்து விட்டார், பாஜக தோல்வி அடைந்து விட்டது, அந்த ஒரு ஏமாற்றத்தினால்தான் நான் வெளியே வருகிறேன் என்று டிடிவி ஒரு பக்கம் சொன்னார். அதுக்கு அண்ணாமலையெல்லாம் சேர்ந்து சமாதானப்படுத்தினார். சசிகலாவுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 3 பேருடைய அந்த நகர்வுகள் எல்லாம் ஒரு புள்ளியில் ஒரு கோலம் வட்டடிக்க போகுது. அந்த வட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இபிஎஸ்க்கு 10 நாள் வார்னிங். நீங்கள் ஒன்றிணைக்கல அப்படின்னா நானே ஒன்றிணைச்சிருவேன் அதிமுகவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த செங்கோட்டையன் பதிவு செஞ்சுருக்காரு. எப்படி செங்கோட்டையனால் அது சாத்தியமா, அதை செஞ்சு முடிச்சிருவாரா செங்கோட்டையன் அப்படிங்கிற பல விமர்சனங்களும் கருத்துக்களும் தொடர்ந்து எல்லா ஊடகங்களையும் பேசப்படுது. எடப்பாடிக்கு பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஒரு தனித்துவமான ஒரு தலைவராக தொடர்ந்து அவர் பயணிச்சுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் மிக சரியாக அவருடைய அரசியல் பாணியில் அவருடைய அரசியல் ஸ்டைலில் காய் நகர்த்திட்டு வராரு எடப்பாடி. இப்போ இந்த ஒன்றிணைக்கும் முயற்சி மீண்டும் தோல்வி பெறுமா இல்லை வெற்றி அடையுமா, இப்படி பல்வேறு கேள்விகள்லாம் வருது இல்லை. அது எடப்பாடியுடைய ஒரு தனிநபரால் மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்கிறத தொலைநோக்கு பார்வையாக சில விஷயங்களை எடப்பாடி முன்கூட்டியே பக்காவா ஸ்ட்ரக்சராக செஞ்சு வச்சுட்டாரு. தன்னுடைய அதிகார போதை, அந்த பொதுச் செயலாளருங்கிற அந்த கௌரவம், அந்த கட்டுப்பாடு எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி செம்ம தெளிவாக தன்னுடைய கணக்குகளை முடிச்சு வச்சிருக்காருன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த நீதிமன்றம் தீர்ப்பு சமீபத்தில் வந்தது. இது போன்ற பல்வேறு விஷயங்களை அவர் சட்ட ரீதியாகவும் சட்ட வல்லுநர்களை வைத்தும் முடித்து விட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எடப்பாடிக்கு எதிராக இதற்கு முன்பு ஒரு பெரிய மூத்த தலைவராக பார்க்கப்பட்டவர் ஓபிஎஸ். அவர்னாலே எதுவுமே சாதிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக நிலவிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து செங்கோட்டையன் என்ன பண்ண போகிறாரு, டிடிவினால முடியலையேப்பா, சசிகலானால முடியலையேப்பாங்கிற ஒரு கருத்துலாம் பரவலாக நிறையா பேசப்பட்டுச்சு. செங்கோட்டையன் இதை சாதிச்சிருவாரா அப்படிங்கிறப்ப பல கேள்விகள் நமக்கு எழுது. இப்போ செங்கோட்டையனுடைய பேச்சுக்கள் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பின்னாடி வருவோம். அதுக்கு முன்பு எடப்பாடியுடைய அந்த பவர் எப்படி இருக்குது அதிமுகவில், கொங்கு மண்டலத்துடைய அந்த அதிமுகவுடைய பவருங்கிறது வேலுமணி, மற்ற தங்கமணி, இந்த போன்ற மூத்த அரசியல்வாதிகளுடைய கையில் இருக்குது. அதை தகர்க்கவே முடியாத ஒரு கோட்டையாக எடப்பாடி பக்கபலமாக அவங்கள கூட வச்சுருக்காரு. அதே போல் மதுரையை பொறுத்த வரைக்கும் செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, இந்த போல மூத்த அரசியல் தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் அந்த பக்கம் ஒரு பில்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதே போல் நம்ம விழுப்புரத்தில் வந்தோம் அப்படின்னா சிவி சண்முகம், இந்த மாதிரி முக்கியமான பவரான ஒரு அரசியல் லீடர்களை எடப்பாடி தன் பக்கம் வச்சிருக்காரு. அதாவது செங்கோட்டையன் இந்த மாதிரி வரலாம், நாளைக்கு செங்கோட்டையன் போல இன்னொரு நபரும் வரலாம்ன்றப்போ அவர்களுக்கு ஆதரவாக யாரும் போயிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தில் எடப்பாடி இந்த கணக்குகள் எல்லாம் முடித்து பக்கபலமாக அவருக்கு இருக்குங்கிறது தான் அவருடைய கால்குலேஷன். அதுவும் ஒரு சில நகர்வுகளை நகருது. அதே போல் மற்ற ஊடகங்களில் சில ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் எடப்பாடி மேலே வைக்கக்கூடிய பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு, பாஜகவே எடப்பாடி ஏமாத்திடுவார், அமித்ஷாவையே எடப்பாடி ஏமாத்திடுவாருங்கிறது தான் பொதுவாக வைக்கக்கூட கருத்தாக இருக்குது. இந்த கருத்து எப்போ நிலவுது அப்படின்னா, கிட்டத்தட்ட பாஜகவோட இந்த அதிமுக கூட்டணி வைக்கிறப்ப, என்டிஏ கூட்டணி அலைன்ஸ் வரப்ப எல்லா ஊடகங்கள்லையும் எல்லா சமூக வலைத்தளங்களையும் பேசக்கூடிய கருத்து, பாஜகவுக்கு எதிரான நபராக எடப்பாடியை சித்தரிச்சாங்க. அது ஒரு கோணத்தில் நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட ஊடகவியலாளராக இருக்கட்டும், அரசியல் விமர்சகராக இருக்கட்டும், இன்னும் பல பாஜகவை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் இருந்தாங்க. சமீபத்தில் நீங்கள் ஒரு சர்வே எல்லாம் பார்த்துருப்பீங்க, பாஜகவுடைய ஆதரவாளர்கள் எடுத்த சர்வே, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எடப்பாடியை விட விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதிமுகவை பின்தள்ளியெல்லாம் அந்த சர்வே முடிவுகள்லாம் இருந்துச்சு. கொடநாடு வழக்கு,
தன்னுடைய மகன் மிதுனுடைய வழக்கு இது போன்று எடப்பாடி சிக்கிடுவார், சிறைக்கு சென்றுவார் அப்படின்லாம் விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு. பெரும்பாலும் தலைப்புகளே கொடநாடு வழக்குகளை பற்றியும் இந்த மாதிரிலாம் சமூக வலைத்தளங்களாக வைக்கப்பட்டுச்சு. பாஜகவுக்கு ஒரு விஷயத்தில் எடப்பாடி அடிபடிந்து இருக்கார், பாஜகவிடம் எடப்பாடி சிக்கி கொண்டு இருக்கிறாருங்கிற ஒரு விமர்சனம்லாம் வந்துச்சு. சரி, பாஜகவோட எடப்பாடி அடிபணிந்திருக்கிறார், சிக்கி கொண்டு இருக்கிறாருங்கிற இந்த விமர்சனம்லாம் இருந்துச்சுன்னா பாஜகவை எடப்பாடி ஏமாத்திடுவார், அமித்ஷாவையே எடப்பாடி ஏமாத்திடுவாருங்கிற விஷயங்கள்லாம் ஏன் பேசணுங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ சில விஷயங்கள்லாம் நம்ம ஒன்று சேர்த்து பார்க்குறப்ப கிட்டத்தட்ட பாஜகவை தான் கட்டுக்குள்ளே வச்சிருக்காரு எடப்பாடிங்கிறத மிக தெளிவாக சில விஷயங்கள் நமக்கு முன்னிறுத்துது. செங்கோட்டையன் இப்போ பேசிய இந்த சமீபத்தில் பேசிய இந்த பேச்சுக்கள், பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள் எல்லாமே பார்க்குறப்ப நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. செங்கோட்டையனை பேச வைக்கிறதே பாஜக தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள்லாம் வச்சுச்சு. அப்போ நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எடப்பாடிக்கு அதாவது பாஜகவுக்கு எதிராக எடப்பாடியை சித்தரிக்கிற போன்ற ஒரு விஷயங்கள் நடக்குது. அது இப்போது செங்கோட்டையனுடைய பேச்சுக்கள்லேருந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சரிங்க, செங்கோட்டையன் என்ன சொல்லிட்டாரு, அதிமுகவை ஒன்றிணைக்கணும். சரி, யாரை ஒன்றிணைக்க போகிறோம்? சசிகலாவை ஒன்றிணைக்க போகிறோம், ஓபிஎஸ்ஸை ஒன்றிணைக்க போகிறோம், டிடிவியை ஒன்றிணைக்க போகிறோம். இன்னும் சில நபர்கள் வெளியே இருக்காங்க, கேசி பழனிசாமியாக இருக்கட்டும், இந்த புகழேந்தி அவங்களாம் இணைச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதே ஜெயக்குமார் என்ன சொன்னார் சில நாட்களுக்கு முன்பு, நான் முடிசூடா மன்னனாக இருந்தேன் வட சென்னையில், எப்போ நான் பாஜகவோட கூட்டணி வச்சனோ அப்போவே நான் தோல்வி உறுதியாயிருச்சு, எனக்கு நான் தோற்று போயிட்டேன்னு ஜெயக்குமார் சொன்னார். அது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சசிகலா என்ன சொல்கிறாங்க, ஒன்றிணைக்கணும், ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வேணாங்கிற விஷயத்தை அவங்க பதிவு செய்யலை. அதே போல் டிடிவி இருக்கட்டும், டிடிவி என்ன சொல்கிறாரு, பாஜக சரியில்லைங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை, பாஜக அதை பண்ணலைங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், பாஜக அதிமுக ஒருங்கிணைப்பதில் தோல்வி அடைஞ்சிருக்குங்கிற ஒரு பதிவை தான் அவர் முக்கியமாக சொல்கிறாரே தவிர அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி டிடிவி பேசவே இல்லை. ஓபிஎஸும் சமீபத்தில் விலகிறப்ப பாஜக அதாவது என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகிறோன்னு தான் சொன்னாரே தவிர அவரும் கிட்டத்தட்ட இந்த கருத்துக்களில் தான் இருந்திருக்காரு. அதாவது அதிமுக ஒன்றிணைக்கணுங்கிற அந்த கோணத்தில் மட்டுமே அவருடைய பார்வையும் இருந்திருக்கு. இப்போ செங்கோட்டையன் பேசக்கூடிய சில விஷயங்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரும் ஒன்றிணைய வேண்டும் தான் சொல்கிறாரே தவிர பாஜக கூட்டணி வேணாங்கிற ஒரு விஷயத்த சொல்லலை. இப்போ நான் முன்னாடி சொன்னிருந்தேன்ல அந்த விஷயம், பாஜகவுக்கு எதிராக எடப்பாடியை திசை திருப்புறாங்க, எடப்பாடியை பலவீனப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பாஜக எடப்பாடியை விரும்பவில்லைங்கிறது ஒரு விஷயம் இதில் ஒரு கிளியராக தெரிய வருது. பாஜக எடப்பாடியை தவிர்த்து மற்றொரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல உறுதியாயிட்டாங்கிற இந்த விஷயம் செங்கோட்டையனை வைத்தே காய் நகர்த்தப்படுது. கிட்டத்தட்ட அதிமுகலேருந்து எடப்பாடியை காலி செய்யணும், எடப்பாடி இருக்கிற இடத்துல பாஜக சொல்லக்கூடிய ஒரு நபர், பாஜக சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு நபரை நிறுத்தணுங்கிறது தான் பிரதானமாக இந்த ஒரு விஷயத்தில் நம்ம இந்த ட்ராக்கில் நம்ம பார்க்குற மாதிரி அந்த செய்தி இருக்குது. செங்கோட்டையன் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். 2009 எடப்பாடியை நீக்கினது ஜெயலலிதாங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். நீங்கள் நிறைய விஷயங்கள் செங்கோட்டையன் பேசினாலும் நீக்கம்ங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்கிறாரு. அதே எடப்பாடியை தேர்ந்தெடுத்தது சசிகலாங்கிற இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாரு. கிட்டத்தட்ட நமக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ எடப்பாடியை டார்கெட் செஞ்சிட்டாங்க, எடப்பாடியை காலி செஞ்சிட்டாங்க, எடப்பாடியை நகர்த்தி விட்டு இன்னொரு தலைவரையும் பாஜக எதிர்பார்க்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் விமர்சனமும் வருது. அதுக்கு அதிமுக தொண்டர்களும் அதிமுகவுடைய நிர்வாகிகளும் தான் பதில் சொல்லணும். கிட்டத்தட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரே கோணத்தில் தான், அதாவது ஒரே திசையில் தான் ட்ராவல் ஆகுது. எடப்பாடிங்கிற அந்த டார்கெட், எடப்பாடிங்கிற அந்த நபரின் மீது வைக்கக்கூடிய அந்த டார்கெட்டில் தான் ட்ராவல் ஆகுது தவிர அதிமுகவுடைய பலப்படுத்தவோ அதிமுகவுடைய கட்சியுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கோ திசை திரும்புகிற மாதிரி தெரியல. சமீபத்தில் எல்முருகன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழி நடத்துவதில் என்ன தவறு அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருப்பாரு. அதுக்கு பல்வேறு தரப்புலேருந்து கண்டனங்கள்லாம் வந்துச்சு. அதே போல் திமுக கூட்டணி கட்சிகள் தரப்புலேருந்து அதிகமான கண்டனங்கள்லாம் வந்துச்சு. அதே போல் சமீபத்தில் செங்கோட்டையன் பேச்சுக்கு திருமாவளவன் கூட ஒரு பதில் சொல்லியிருக்காரு. எடப்பாடியை பலவீனப்படுத்த பாஜக ஆர்எஸ்எஸ் ஏதோ சூழ்ச்சியை செய்ய முயல்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக தலைவர் பேசியிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. செங்கோட்டையன் பேசக்கூடிய இன்னொரு விஷயம், பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா 24 தேர்தலில், மக்களவை தேர்தலில் நம்ம ஒரு 30 இடங்களாவது நம்ம ஜெயிச்சிருப்போங்கிற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் செங்கோட்டையன் பாஜகவை விட்டு கொடுக்கவே இல்லைங்கிறதுல இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மிக தெளிவாக தெரிகிறது. அப்போ எடப்பாடியையும் அதிமுகவையும் ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்ய
யாரோ ஒருத்தர் நிர்பந்தம் செய்கிறதாக இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு வலியுறுத்துது. இதையும் கடந்து ஏன்பா ஒன்றிணைச்சாதான் நம்ம திமுகவை எதிர்க்க முடியுமா, தேர்தலில் தோல்வியடைய செய்ய முடியுமாங்கிற பல்வேறு கேள்விகள்லாம் எழுப்புது. பாஜக அந்த சீட் ஷேரிங்கில் நிறைய பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி சீட் அதிகமாக பெறணுங்கிற முனைப்போட பாஜக ஒரு பக்கம் மும்முரமாக செயல்படுறாங்க. அந்த விஷயத்துக்கு எடப்பாடி முட்டுக்கட்டை போடுறாரு. அதிமுக இந்த முறை அதிகமான தொகுதிகளில் தேர்தலில் நிற்கணுங்கிறதுல குறிக்கோளாக இருக்காங்க. ஸோ இதுவுமே அவங்களுக்கு ஒரு முரண்பாடாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அது டிசம்பர் மாதம் கம்ப்ளீட் ஆகிடும். இன்னைக்கு குருமூர்த்தி என்ன சொல்லியிருக்காரு, ஆடிட்டர் குருமூர்த்தி அப்படின்னா, ரொம்ப பக்குவமான பேச்சு செங்கோட்டையன் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட டிசம்பருக்குள்ளே நாங்கள் ஒன்றிணைச்சிருவோங்கிற ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்காரு. இப்போ என்னன்னா, இவங்க ஒருங்கிணைக்கிறாங்க, பாஜக இந்த அதிமுகவை ஒன்றிணைக்குது அப்படின்னா எடப்பாடி தலைவர் இல்லைங்கிறத மட்டும் தெளிவாக புரியுதுங்க. இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் விமர்சனங்களும் அதிமுக மேலேயும் செங்கோட்டையன் மேலேயும் எடப்பாடி மேலேயும் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அதிமுகவுடைய தொண்டர்களும் அதிமுகவுடைய நிர்வாகிகளும் இதை அவங்க தான் முடிவு செய்யணும். இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம ஒரு கோணமும் ஒரு திசையுமாக தான் இந்த செய்திகளை நம்ம பார்க்குறோம். அதே போல் அதிமுக ஒரு உடஞ்ச கண்ணாடி, அதை ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க. அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்கிறது தொண்டர்களால் மட்டும்தான் முடியும். அதிமுகவுடைய தொண்டர்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு கடந்த தேர்தலெல்லாம் சந்திக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது போன்ற பல்வேறு சிரமங்கள் வரப்பெல்லாம் தொண்டர்கள் தான் அதிமுகவை ஒன்றிணைச்சு ஒரு பணியை, தங்களுடைய பணிகளை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. எடப்பாடியும் நிறைய வியூகங்கள் வகுத்துட்டு இருக்காரு. சமீபத்தில் பூத் கமிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு குழு அமைச்சு அதுக்கான வேறுபாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதில் சீனியர்கள்லாம் ஓரம் கட்டப்படுறாங்க, மாவட்ட செயலாளர்கள்லாம் பிரச்சனை பண்ணுறாங்கங்கிற தகவல்லாம் வந்துச்சு. அதையும் தாண்டி இன்னைக்கு தேனியில் சில கூட்டங்கள்லாம் எடப்பாடி ரத்து பண்ணியிருக்காரு. அதிமுகவுடைய அடுத்த கட்ட நகர்வு எந்த மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும், செங்கோட்டையன் கொடுத்த அந்த 10 நாள் வார்னிங் எடப்பாடிக்கு சாத்தியமா, சாதகமா, பாதகமா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் எடப்பாடி தன்னுடைய எடப்பாடி தன்னுடைய அதிகாரத்திற்கும் தன்னுடைய பதவிக்கும் பல்வேறு கணக்குகளை செஞ்சு வச்சுட்டாரு எடப்பாடி. அதையும் மீறி இந்த 10 நாள் வார்னிங் எடுப்படுமா எடுப்படாதாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரே ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரியுது, பாஜகவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறதுல தான் இந்த ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, செங்கோட்டையன் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குங்கிறது தான் பொதுவாக பார்க்கப்படுது. மீண்டும் இன்னொரு நிகழ்வுகளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.